மின்விளக்கு கண்டுபிடிப்பை பற்றிய ஒரு சுருக்கமான பார்வை இது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். சூரியன் மறைஞ்சதும் நம்ம உலகமே இருண்டுட்டா எப்படி இருக்கும்? 1800கள்ல இதுதான் நிஜமான நிலைமை. ஆனா இந்த நிலைமையை தாமஸ் எடிசன் ஒரே ஒரு கண்டுபிடிப்புல மாத்தி அமைச்சார். அதுதான் நடைமுறைக்கு வந்த முதல் மின்விளக்கு. சரி, முதல் விஷயம். அப்போ என்ன பெரிய சவாலா இருந்துச்சுன்னு பார்ப்போம். மக்கள் வெளிச்சத்துக்காக கேஸ் லைட்ஸ், அதாவது வாயு விளக்குகளைத்தான் நம்பியிருந்தாங்க. ஆனா அதுல ஒரே புகை, ஒரு மாதிரி கெட்ட வாடை. அது மட்டும் இல்லாம அடிக்கடி தீ விபத்துன்னு ஏகப்பட்ட பிரச்சனை. சோ ஒரு பட்டனை தட்டினா போதும் பாதுகாப்பான வெளிச்சம் வரணுங்கிறது ஒரு பெரிய தேவையா இருந்துச்சு. அடுத்து எடிசனோட தீர்வு. அவரோட புத்திசாலித்தனம் அந்த வெற்றிடக் குமிழ்ல மட்டும் இல்ல, அதுக்குள்ள அவர் வச்ச அந்த ஒரு பொருள்ல தான் இருந்துச்சு. பாருங்க, ஆயிரக்கணக்கான சோதனைகளுக்குப் பிறகு கரியூட்டப்பட்ட ஒரு மெல்லிய மூங்கில் இழையை பயன்படுத்திட்டு டெஸ்ட் பண்ணப்போ அது சுமார் 1700 மணி நேரத்துக்கும் மேல அணையாம ஒளிர்ந்தது. இதுதாங்க அந்த கேம் சேஞ்சிங் மொமெண்ட். இறுதியா இதோட தாக்கம் நினைச்சு பாருங்களேன். அந்த ஒரு சின்ன விளக்கு நம்ம உலகத்தையே மொத்தமா மாத்திடுச்சு. வீடுகளும் சரி, தொழிற்சாலைகளும் சரி, ரொம்ப பாதுகாப்பாயிடுச்சு. இதனால மக்கள் ராத்திரியிலையும் வேலை செய்ய முடிஞ்சது, படிக்க முடிஞ்சது. விளைவு உற்பத்தி பல மடங்கு பெருகியது. பொருளாதாரம் வேகமா வளர ஆரம்பிச்சது. சொல்லப்போனா ஒரு அறிவுப் புரட்சிக்கே இது ஒரு பெரிய தொடக்கப் புள்ளியா இருந்துச்சு. சுருக்கமா சொல்லணும்னா, எடிசனோட அந்த ஒரு கண்டுபிடிப்பு உலகத்தை வெறும் இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு மட்டும் கொண்டு வரல, தேக்க நிலையிலிருந்து வளர்ச்சிக்கும் கொண்டு வந்துச்சு.